வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக நன்றி தினம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. நல்ல விஷயந்தான். யாராவது நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கனாலோ இல்லை தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் கூட நம்ம நன்றி சொல்கிறது ஒரு நல்ல பண்பாடு. இது வெளிநாட்டுக்காரங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மகிட்டேயும் நன்றி அறிதல் பண்பாடு நிறைய இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு தயவுசெய்து அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எனக்கு ஒருத்தர் நன்றி சொன்னார், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்னு பாருங்கள். நான் அவருக்கு பெரிய உதவியில் ஒன்றும் செய்யலை, ஆனால் நன்றி சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட ரெகுலராக பால் பாக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். ஆவின் பால் 1/2 லிட்டர். அன்னைக்கு விலை 8 ரூபா, கடையில் 7 ரூபா. இவங்க கொண்டு வந்து போடுறதுனால 1 ரூபா எக்ஸ்ட்ரா 8 ரூபா. 30 நாள்னா 240 ரூபா. 31 நாள்னா 248 ரூபா. எக்ஸ்ட்ரா பால்லாம் வாங்குறதில்ல, வாங்கவும் முடியாது. ஏன்னா 5:30 மணிக்கே கொண்டு வந்து அவர் கேட்டில் தொங்குற பையில் போட்டுட்டு போயிடுவார். துணிப்பையில் அந்த பாலை போட்டுட்டு போயிடுவார். அதனால் எக்ஸ்ட்ரா வேணாலும் கேட்க முடியாது. நமக்கு தெரியாது அவர் எப்போ போடுறாருன்னு தெரியாது. விடிஞ்சு போய் பார்த்தா பால் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், 31 நாளாக முடிஞ்ச உடனே 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி என்னுடைய கணக்கு 2 அல்லது 3, ரொம்ப தவிர்ந்தால் 4 போகாது, 2 3க்குள்ளே கொண்டு போய் இந்தாங்க பணம்னு கொடுத்து ஃபுல்ஸ்கேப் நோட்டில் எழுதி வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் போட்டு வச்சுருக்காரு. நம்மளதை எடுத்து அப்படின்னா அப்படி ஒரு கோடு போட்டு 240 ரூபா வாங்கிட்டு தேங்க்ஸ் சார் அப்படிம்பார். நான் கேட்டேன், எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எந்த அட்வான்ஸும் இல்லாமல் நீங்கள் பாலை தினம் கொண்டு வந்து போடுறீங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போமா, வீட்டை காலி பண்ணிட்டு போவோமான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ஆளை பார்க்கணுன்னா நேரில் போகணும், வழியில் பார்க்கணும், இல்லை கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளணும். இது 3 தான் வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் சார் அந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க? நீங்களே சொல்லுங்கள். நம்ம போய் ஞாபகப்படுத்தி கேட்டு நச்சரித்து நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்லி அதுக்கும் மீறி லேட்டானா சார் தயவுசெய்து கொடுங்க, நான் பால் கம்பெனியில் பணம் கட்டி தான் வாங்கணும், எனக்கு ஒன்றும் சும்மா கடனுக்கு தரமாட்டாங்க, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் பாலை போடுறதை நிறுத்துறத தவிர வேறு வழி இல்லைங்க, என் மேலே கோச்சிக்காதீங்க, சூழ்நிலை அப்படின்னு இறங்கி தான் சார் போய் பேசணும். சட்டையை பிடிச்சி பாலுக்கு பணம் கொடுக்குறியா இல்லையான்னு யாரையும் கேட்க முடியாது சார். கஸ்டமர் இல்லைன்னா நம்ம வியாபாரமே இல்லைங்க. அதே நேரம் அவங்களும் நம்மளை யோசிக்கணும்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் 2 3 4 தேதியில் கொண்டு வந்து அவங்களா கொடுக்குறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தால் என்னுடைய பெரிய லிஸ்ட்டில் ஒரு 2 அல்லது 3 பேர் இருப்பீங்க. அதில் நீங்கள் ஒரு ஆள் சார். அதனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நம்ம கடமையை செய்ததற்கும் நன்றி சொல்கிறாங்க. அப்போ உதவி செஞ்சால் சொல்லணுமா வேண்டாமா? இதுதான் விஷயம். இதை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு அவசியம் சொல்லிக் கொடுங்க. வதர நீ யாரை சொல்கிறேன்னு நான் கட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட டப்பாய்க்கு முடிய தெரியல. நான் எம்எம்பேரி கில்லேடி உனக்கு தெரியுமா இல்லையா? நம்ம ஊடாண்டக்குதா ஏஎன் பேக்கரி எத்தானு சொல்கிற நீ. அந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம்? நாகராஜன் கரெக்டா? எம்ஏ படிச்சுவரான்பா அவரு. நல்ல மனுஷன்ப்பா. அதனால தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி எல்லாம் பண்பாடாக நடந்துக்கிறாரு. பாவம் ஆக்சிடெண்ட்டில் போட்டார். ஒரு ஆத்மா சாந்தி அடையட்டும். இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுதான் இன்றைக்கி விஷயம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.